ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார் யூ தமிழா. இந்த வீடியோவில் மத்திய அரசோட ரயில்வே துறையிலேருந்து ரிலீஸ் ஆயிருக்க நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் டோட்டலாக 1000க்கும் அதிகமான வேகன்சி இருக்குது. இந்த போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கிடையாது, அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸும் கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஜென்ரல் ரயில்வேலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், கார்பெண்டர், வெல்டர், எலக்ட்ரீஷியன், ஸ்டெனோகிராஃபர், பிளம்பர், பெயிண்டர், வயர்மேன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், மெஷினிஸ்ட், டர்னர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர், டிஜிட்டல் ஃபோட்டோகிராஃபர், நேஷன், இந்த மாதிரி 23 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதில் வந்து 1000க்கும் அதிகமான வேகன்சி இருக்குது. கேட்டகரி வைஸாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 18ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 15 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸும், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து 10 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்ஸேஷனாக கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸாக வந்து எந்த இயர் டு எந்த இயர்க்குள்ளே பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு ஐடிஐயில் அவங்க கேட்டிருக்க ட்ரேடு சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஐடிஐயில் ஃபிட்டர், வெல்டர், கார்பெண்டர், பெயிண்டர், டர்னர், எலக்ட்ரீஷியன் இது ரிலவெண்ட்டாக கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் மோட் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. உங்கள் 10th அண்டு ஐடிஐயில் எடுத்த பர்சன்டேஜ் மார்க் அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டீஃபன் பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களுக்கு வந்து 10,000 வரைக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் போஸ்டிங் தான். இதுக்கு வந்து 1 இயர் ட்ரைனிங் பீரியட் கொடுத்துருக்காங்க. ஜாப்க்கு வந்து நீங்கள் போஸ்டிங்கில் சேர்றப்ப மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ரெண்டிஸ் போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 18ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதுக்கு வந்து www.apprenticeshipindia.government.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் ரிசீவ் ஆகும். அந்த நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்தர் ப்ராசஸ்க்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து ஓபிசி அண்ட் எஸ்சி எஸ்டிக்கெலாம் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஜென்ரல் ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிளும் இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். இது வந்து எக்ஸாம் கிடையாது. 10th அண்டு ஐடிஐ மார்க் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.